2 கைப்பிடி அளவு பருத்தி விதைகளை எடுத்து நல்லா 2 முறை தண்ணியில் அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இரவு முழுவதும் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி சக்கையாக வரும். மறுபடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சக்கையெல்லாம் மாட்டுக்கு போட்டுடலாம் வேஸ்ட்டு பண்ணாமல். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை மட்டும் மறுபடி சின்ன கன்று ஜல்லடையை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி பாலை நல்லா கொதிக்க விடணும். பால் கொதிக்கும் போதே சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். தேவையான அளவு வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் வடிகட்டி கொதிக்கிற பாலோட சேர்த்து கைவிடாமல் கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான பருத்தி பால் ரெடி.